கோவை அவினாசி சாலை மேம்பாலத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லாரியில் இருந்து எரிவாயு வெளியேறியது. இதனால் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உப்புளிபாளையம் மேம்பாலத்தில் சமையல் எரிவாயு ஏற்றி வந்த லாரி வளைவில் திரும்ப முடியாமல் கவிழ்ந்ததில் டேங்கர் மட்டும் தனியே கழன்று விழுந்தது. இதனால் அதில் இருந்து எரிவாயு கசிய தொடங்கியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் எரிவாயு கசிவை போராடி கட்டுப்படுத்தினர். லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பனிமூட்டம் காரணமாக லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே விபத்து ஏற்பட்ட இடத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிகாலை 3 மணி அளவில் இந்த விபத்து நடந்துள்ளதாக கூறினார். முதற்கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எம்சில் போன்ற பொருட்களின் மூலம் சமையல் எரிவாயு கசிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் திருச்சியில் இருந்து மீட்பு வாகனம் வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விபத்திற்கான காரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க பண்ணணும். அந்த வெஹிக்கிள் திருச்சிலையும் சேலத்திலையும் தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னதுனால அங்கேருந்து அந்த வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ட்ரக்கு கூட இணைக்கக்கூடிய அந்த கப்ளிங் பிளேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அந்த பிளேட் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். அந்த பிளேட் இஸ் ஆன் த வே. அது வந்த உடனே நம்ம டோல்கேட்லேருந்து ஸ்பெஷல் பைலட் வெஹிக்கிள் மூலமாக உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டுமே வந்து நம்ம ஆர்டிஓ, நம்ம டிராஃபிக் போலீஸ் அந்த டிரைவர் என்கொயரி பண்ணி அது வந்து காஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஃபர்தர் நடக்காமல் எடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக எடுக்கப்படும். அது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க.